ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ பிரதி சேது. அதாவது சுவையாக இட்லி சாப்பிட்ணுன்னா என்ன செய்யணும்னா, அரிசியை ஊற வைக்கணும், உளுந்தை ஊற வைக்கணும். ரெண்டையும் என்ன செய்யணும், கிரைண்டரில் போட்டு அரைச்சி உப்பு சேர்த்து நாள் புளிக்க வச்சு மறுநாள் ஊற்றி சாப்பிட்ணும். சாப்பிட்ற மனுஷங்க யாருமே அரிசி மாவுக்கும் உளுந்த மாவுக்கும் நன்றி சொல்ல மாட்டாங்க. அதை யார் தயார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஒருவேளை மனைவியாக இருந்தால் மனைவியை, அல்லது ஹோட்டலில் இருந்தால் அந்த ஹோட்டல் ஓனருக்கு. ஏன்னா அவர் தான் இட்லி தயார் பண்ணவருங்கிற முறையில் சமயக்காரராக இருந்தால் கூட என்ன செய்வோம், அவருக்கு பாராட்டு விழா நன்றி சொல்லுவோம். ஆனால் இங்கே அரிட்டாப்பட்டியில் என்னாச்சு, டங்ஸ்டன் திட்டத்தை நிறைவேற்றினது மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு பாராட்டு விழா. அதே சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவருக்கும் ஒரு பாராட்டு விழா. இது என்ன கன்றாவின்னே நமக்கு புரியல. இவங்க உளுந்தையும் அரிசியும் ஊற வைங்கன்னு சொன்னவங்களான்னு தவிர இவங்க அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. இட்லி தயார் பண்ணது யார், மாவு தயார் பண்ணது யாருன்னா, இந்த டங்ஸ்டன் திட்டத்தால் எவ்வளவு ஒரு அந்த இடம் பாதிக்குது, அது எவ்வளோ ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த இடம். அங்கே சமணர் அந்த இதெல்லாம் இருக்குது, விவசாயம் இருக்குது. அதனால் அந்த நிலத்தை டங்ஸ்டனுக்காக நம்ம ஒதுக்கிறது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான புள்ளிகளையே டெல்லி கூட்டிகிட்டு போய் சுரங்கத்துறை அமைச்சர்கிட்ட விளக்கமெல்லாம் சொல்லி இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வரவிடாமல் தடுத்தது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர் தான். இதில் பாராட்டு தெரிவிக்கணும்னா அவருக்கு தான் தெரிவிக்கணும். அவர் தெரிவதற்கு முந்தைய ஊருக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் போயிட்டு என்ன செஞ்சார், லாரி வச்சு ஆட்களை கூட்டிகிட்டு போய் தனக்கு தானே ஒரு பாராட்டு விழா. இதில் எனக்கு இந்த பாராட்டெல்லாம் பிடிக்காது. ஆனாலும் உங்களுக்காக நான் சட்டசபையில் தீர்மானம் போட்டேன். சட்டசபையில் இது மட்டும்தானே தீர்மானம் போட்டிருக்கீங்க, அப்புறம் பார்லிமெண்ட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. நியாயமாக நீங்கள் பாராட்டணும்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலையை பாராட்டணும். எதிர்க்கட்சி இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தலைவரை பாராட்டணும். நான் தீர்மானம் போட்டேன் சட்டசபையில், அதுக்கு பயந்து போய் மத்திய அரசு டங்ஸ்டன் திட்டத்தை கைவிட்டதுன்னு சொன்னால் 4 வயசு பையன் கூட சிரித்து உருண்டுருவான். ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை சொல்லி தனக்கு தானே பாராட்டு நடக்குன்னா மக்களுக்கு என்ன பூனை கண்ணை மூடிட்டுனா உலகம் இருண்டு போயிடுமா? இது கூடயா தெரியாத மக்களுக்கு நீங்கள் என்ன கூத்து நடத்துகிறீங்கன்னு எல்லாம் தெரியும். நீங்கள் இந்த எக்காரணத்தையும் கொண்டும் இந்த டங்ஸ்டன் அதில் ஒரு பில்டப் இடையில இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தானே என்னவோ நான் டங்ஸ்டன் திட்டம் ரத்தாகலைன்னா நான் முதலமைச்சராக நீடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியாவது செஞ்சுருக்கலாம். நீடிக்காமல் இருந்ததுன்னா இவர் ஒருவேளை ரிசைன் பண்ணியிருப்பாருன்னா தமிழக மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படிலாம் புருடா விட்டுட்டு கடைசியில் நான் தான்ட்டு இவரும் அந்த பழனிசாமியும் தனக்குத்தானே மாலையும் சால்வையும் போட்டுக்கிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. இதில் கூட்டத்தை கூட்டுறதுக்கு லாரியாக மக்கள் வேறு. அவங்ககிட்ட பேட்டி எடுத்தால் தெரியல, எங்களை வர சொன்னாங்க, வந்தோம், ஏதோ ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் இந்த மக்கள் சொல்கிறாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. கூட்டிகிட்டு வந்தது அந்த ஊர் எம்எல்ஏ மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, முதல்வருக்கு கூட்டலைன்னா அந்த ஆள் நம்மளை கடிச்சிருவார், அதுக்கு பயந்து போய் என்ன செஞ்சாங்க, பைசா கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து
இந்த கூத்தெல்லாம் அடித்தாங்க. இதுக்கு பாராட்டு விழான்னு சொல்கிறத விட பகட்டு விழான்னு சொல்லலாம், போலி விழான்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம். இது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதேமாக இந்த திமுகவுக்கு இது கடைசி ஆட்சியாக இருக்குன்னு தான் மக்கள் பேசிக்கிறாங்க. பார்க்கலாம். துட்டுக்கு அடிமையாக இருந்தால் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வரவே வராது. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் வராது. அதுதான் நிஜம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.